அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் ஓதாது உணர்வதை பற்றி வள்ளலார் கூறியதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஓதாது உணர்ந்திட ஒளி அளித்து எனக்கே ஆதாரமாகிய அருப்பெருஞ்சோதி. தன்னை பற்றி வள்ளலார் கூறுகின்றார். அதாவது எந்த ஆசிரியரிடத்தும் சென்று பயிலாமலேயே அந்த காட்சியை கண்டுகளிக்கும் எல்லா நூல்களையும் உணர்ந்து கொண்டதை மதி மண்டல அமுதம் ஓதாதின் வழியாக இறங்கும். ஆசிரியர் அந்த அமுதம் உண்டவர்கள் கல்வி பயிலமின்றி எந்த நூலையும் படிக்கவில்லை என்றும் வள்ளலார் கூறுவதாக உள்ளது. அதாவது பெருஞ்சோதி தோன்றிய போதே பொன்னொழி அறிவுடன் தான் வந்தார் என்பதற்கு இப்பொன்னொழி ஆதாரம் வேண்டுமோ? செவ்வொளி தோன்றும். எந்த பள்ளியில் ஒளி எந்த ஆசிரியர் உடம்பில் கலந்த நூலையும் ஓதாமலோடு கலத்தலாகும். எல்லா கலைகளையும் உணருமாறு ஒளி அளித்த மனிதர் உடம்பை தாங்கி வளர்ந்து எனக்கு ஆதாரமாக, அதாவது ஊன்றுகோலாக விளங்கிய அருட்பெருஞ்சோதி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓதாமல் உணர்வது சாத்தியமா பார்ப்பதற்கு சத்திய பெரு விண்ணப்பத்தில் வணக்கம். தன்னை பற்றி வள்ளலார் கூறுவது: எல்லா மாணவராயும் ஒன்றும் அல்லாதவராயும் எல்லா அண்ட சராசரங்களின் அகத்தும் புறத்தும் நிறைந்து விளங்குகின்ற தனி தலைமை கடவுளே, குமாரை பருவத்தில் என்னை கல்வியில் பயிற்றும் ஆசிரியர் இன்றியே என் தரத்தில் பயின்று அறிவிற்கு அருமையாகிய கல்வி பயிற்சியை எனது உள்ளத்தே இருந்து பயிற்றுவித்தருளினீர். ஓர் ஆசிரியர் இன்றி தான் அனைத்தையும் இறைவனிடமே அறிந்து கொண்டதாக கூறுகின்றார். உபதேச குறிப்புகளில் வள்ளலார் கூறியுள்ளது: 10 ஆள் சுமை ஒரு வண்டி பாரம், 400 வண்டி சுமை ஒரு சூழ் வண்டி பாரம். சூழ் வண்டி 1000 கொண்ட நூல்களை ஒரு ஜென்மத்தில் ஒருவன் அதி தீவிர ஜீவ முயற்சியால் படிக்க சிறிய உபாசன சகாயத்தால் முடியும். அப்படிப்பட்டவன் 1000 ஜென்மம் எடுத்து படிக்கும் கலை அறிவை அருள் முன்னிடமாக சுத்த சிவ நோக்கத்தால் அறிய தொடங்கினால் ஒரு காலத்தில் படித்து கொள்ளலாம். இது சத்தியம். ஒவ்வொரு நூலையும் படித்துதான் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதில்லை. பூரண நிலை அனுபவம் ஏற்படும் போது கணத்தில் எப்பொருள் நிலைகளையும் அறிய முடியும் என்கிறார் வள்ளலார். தான் கற்றது, கேட்டது, கண்டது, பெற்றது எல்லாம் இறைவனிடத்தே என்றும், தான் புரிந்தது பெருந்தவம் என்றும், இவ்வாறு தான் அடைந்தது அதிசயமே என்றும் கூறுகின்றார். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகளை பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.